ஹலோ எவ்ரிவன், அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் சிம்பிள் அண்ட் ஈஸியான மட்டன் கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த கிரேவி இட்லி, தோசை, சப்பாத்தி அண்ட் ஒயிட் ரைஸ் கூட பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகும். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது ஒரு மிக்சர் ஜாரில் ஒரு சின்ன துண்டு பட்டை, 2 ஏலக்காய், 2 கிராம்பு, 1 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் சோம்பு, அது கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கசகசாவும் சேர்த்துக்கிறேன். இது எதுவும் வறுக்க தேவையில்லை. இப்போ அது கூடவே 1 இன்ச் அளவு இஞ்சை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. 6லேருந்து 7 பல் பூண்டு, ஒரு சின்ன கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம், அதுலேயே 2 சில்லு அளவுக்கு தேங்காவை சேர்த்து தண்ணி சேர்த்து இது நல்ல ஒரு ஃபைனான திக்கான பேஸ்ட்டை அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த கிரேவியை நான் குக்கரில் தான் பண்ண போகிறேன். அதுக்கு 5லேருந்து 6 டீஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துட்டு ஒரு சின்ன துண்டு பட்டை, ஒரு ஏலக்காய், ஒரு கிராம்பு, ஒரு ஜாவித்திரி இதழ், ஒரு அன்னாச்சி பூ சேர்த்து ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பும் சேர்த்து அது பொரிஞ்சதும் ஒரு கொத்து கருவேப்பிலை ஆட் பண்ணிவிட்டு ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை நல்லா ஃபைனாக சாப் பண்ணி அதையும் ஆட் பண்ணி நல்லா குக் பண்ணிக்கோங்க. வெங்காயம் நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். இப்போ அதில் ஒரு பெரிய பழுத்த தக்காளியை ஆட் பண்ணி இந்த வெங்காயமும் தக்காளியும் நல்லா குக்காகி வரட்டும். இந்த வெங்காயமும் தக்காளியும் நல்லா குக்காகி வந்தால் தான் கிரேவிக்கு ஒரு பர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சி கிடைக்கும். இப்போ அதில் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா அந்த பேஸ்ட், அதையும் ஆட் பண்ணி இந்த ஆயிலையே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நம்ம ஆட் பண்ணுற ஒவ்வொரு இன்க்ரீடியண்ட்டும் எந்த அளவுக்கு நம்ம மிக்ஸ் பண்ணி விடுறோமோ அந்த அளவுக்கு கிரேவியோட கன்சிஸ்டன்சி வரும். இப்போ அதில் 2 பச்சை மிளகாவை அப்படியே சேர்த்து ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிவிட்டு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், 2 டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்து இதோட ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போது இந்த கிரேவிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி இதில் 2 டீஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ இது ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம பேஸ்ட் அரைச்சோம் இல்லையா அந்த மிக்சர் ஜார்லேயே கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி மொத்தமாக 2 கப் அளவுக்கு தண்ணி இதில் நான் ஆட் பண்ணுறேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு லிட்டு போட்டு நல்ல ஹை ஃப்ளேமில் ஒரு 5 to 10 மினிட்ஸ் நல்லா கொதிக்க விடுங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா கொதிக்கணும். கொதித்து வந்ததுக்கப்புறமா இதை ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நான் இன்றைக்கி 1/2 கிலோ அளவுக்கு மட்டனை மஞ்சள் தூள் போட்டு நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கிறேன். நான் இன்றைக்கி மட்டன் கொஞ்சம் சின்ன சின்ன பீசஸாக தான் போட்டு வாங்கியிருக்கேன். ஸோ அது கூடயே எலும்பு, ஈரல் அண்ட் கொழுப்பு இதெல்லாம் சேர்த்து செய்யும்போது இந்த கிரேவிக்கு இன்னமுமே ஒரு டெக்ஸ்சர் நல்லா கொடுக்கும். மட்டன் சேர்த்து மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இந்த கிரேவி நல்லா ஒரு 10 to 15 மினிட்ஸ் ஓப்பன் லிட்டடாக விட்டுருங்க. மூடி எதுவும் போட வேண்டாம், நல்லா கொதிச்சு வரட்டும். இப்போ உங்களுக்கு தேவைன்னா உப்பு, காரம் எல்லாமே நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. நான் செக் பண்ணி பார்த்தப்போ எனக்கு உப்பு, காரம் எல்லாமே கரெக்டாக இருந்தது. குழந்தைங்க சாப்பிடணுன்றதுக்காக நான் ரொம்ப காரம் அதிகமாக ஆட் பண்ணல. ஸோ இப்போது ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிவிட்டு லிட்டு போட்டு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 5லேருந்து 6 விசில் நல்லா விட்டுக்கோங்க. ஒருவேளை உங்களுக்கு காரம் தேவைன்னா நீங்கள் 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் ஆட் பண்ணிவிட்டு கூட குக் பண்ணலாம். விசில் வரும்போதே வாசனை சும்மா கம்ம கம்மன்னு வந்துச்சு. மூடியை ஓப்பன் பண்ணி பார்த்தா அந்த ஆயிலெலாம் நல்லா மேலே அப்படியே அந்த கிரேவி நல்ல பர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சியில் இருந்துச்சு. ஸோ இப்போது இதில் 2 கொத்து கருவேப்பிலையும் அண்ட் 1 கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லியும் ஃபைனாக சாப் பண்ணி நான் இதில் ஆட் பண்ணிக்க போகிறேன். என்னோட எந்த டிஷ்ஷும் கொத்தமல்லி இல்லாமல் ஃபினிஷ் ஆகாது. ஸோ சூடாக இருக்கும்போதே கட் பண்ண கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் சேர்த்து நீங்கள் சுட சுட சாப்பாட்டில் சர்வ் பண்ணி பாருங்கள், வேறு லெவலில் இருக்கும். ஸோ இந்த வீடியோவை மறக்காமல் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் இந்த வீக்கெண்ட் உங்கள் வீட்லேயும் இந்த கிரேவியை ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நான் இன்றைக்கி சுட சுட சாதத்தில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற மட்டன் கிரேவியும் அது கூட பாயில் பண்ண எக்கும் வச்சு சாப்பிட்டுட்டு எங்களோட லஞ்சை முடித்தோம். ஸோ இந்த மட்டன் எந்த அளவுக்கு குக்காக இருக்குன்றத நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். நிறைய பேர் சொல்லுவாங்க 5 விசில் விட்டால் கூட மட்டன் குக் ஆகலைன்னு. பட் நம்மளுடைய மட்டன் இன்றைக்கி பாருங்கள், தொட்ட உடனே சும்மா சாஃப்டாக கேக் மாதிரி அப்படியே பீஸாச்சு. ஸோ நீங்களும் மறக்காமல் இதே மாதிரி ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் வீடியோவை
நிறைய பேர் லைக் பண்ணாமே பார்த்துட்ருக்கீங்க. ஸோ ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.